கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை படித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் படிக்கும் சத்தியம், விசுவாசம் இல்லாத அதிகாரங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த அதிகாரங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடுமா? பிரியப்படுத்த வாய்ப்பு இருக்காது. எப்படி என்று கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று இன்று நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவனுடைய சீசர்கள் 12 பேர் அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அசுத்தாவிகளை விரட்டும்படி, மரித்தோர் உயிரோடு எழுப்பும்படி, சகல வியாதி நோய்கள் எல்லாத்தையும் சுகமாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் பெருமை இருக்குன்னு நான் சொல்லவில்லை. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்துமே அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு பற்றி கொள்ள தெரியல. நம்ம தேவ பிள்ளைகளுங்கிறோம், தேவ ஜனங்களுங்கிறோம். அந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நம்ம அதை எப்படி விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளணுங்கிறத மறந்துடும். அந்த விசுவாசம் சரியாக இருந்ததுன்னா அது உண்மையாலுமே அதிகமாக பலத்தை கொடுக்கும். மற்ற 10ஆம் அதிகாரத்தில் நாம் வசனத்தை படிப்போம். 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது 12 அப்போஸ்தலர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அசுத்தாவிகளை துரத்தலாம், சகல வியாதி சகல நோய்களை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய அதிகாரம். இன்னும் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் 8ஆம் வசனம், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எவ்வளோ பேர் இவங்களுக்கு ஒரு அதிகாரம். இவங்க இதை சொன்னால் நடக்கும். வியாதி உள்ளவங்க இயேசு அப்போஸ்தலத்தில் வந்து எங்களுக்கு சுகம் வேணுங்கிற விசுவாசத்தோடு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சுகம் கொடுக்க முடியும். இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் இருந்துமே அவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விசுவாசம் பலவீனம் ஆயிடுச்சு. தேவ ஜனங்க நாமோ, தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறோம். அதே சமயத்தில் சில நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் சில விஷயங்கள் கேட்குறத மறந்துடுறோம். விசுவாசத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையும் கூட சில நேரத்தில் விட்டுறோம். மற்ற மக்களிடத்தில் போய் பேசும் பொழுது கூட விசுவாசத்தோடு வார்த்தைகளை பேசக்கூடியதை தவிர்த்துறோம். எப்படின்னா அவங்க கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எதையாவது நம்ம இடத்துல சொல்லலாம்னு நினைப்பாங்க. நாம் அதை கேட்டு அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தைரியம் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்களும் சில மக்கள் நம்ம இருக்கிறோம். இன்னும் சில மக்கள் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதை விட எங்களுக்கு அதிகமாக இருக்குது, மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு அப்படி இல்லை சரி ரைட்டு எதுவும் சொல்லாமல் வந்துடும். அப்போ அந்த இடத்துல விசுவாசம் நமக்கு பலவீனம்ங்கிறது இருக்குது. ஆனால் நமக்கு சொல்ல தெரியல, அது புரிஞ்சிக்க முடியல. இப்போ இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. இப்படி இருந்த அதிகாரத்தில் இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இங்கே இயேசுவானவரும் ஒரு பக்கம் இருக்கார், அப்படி சீசரில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 22 பாருங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இங்கே இயேசுவானவர் ஒரு பக்கம் அக்கறையில் இருக்கார். சரி, அவர் தனிமையில் வந்து ஒரு பக்கம் இருக்கோன்னு நினைக்கிறார். வசனம் 23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அக்கறைக்கு போகும்படி அப்போஸ்தலரை அனுப்பிவிட்டார். இவர் மலையின் மேலே ஜெபம் பண்ண போயிட்டார். இப்போ அடுத்தது பாருங்கள். அதுக்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்க, இவங்களுக்குள்ளே இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போஸ்தலருக்குள்ளே பயம். என்ன மாதிரி பயம்? ஆவேசம். கடலில் இறந்தவங்க வந்து பாவியாக வந்துட்டாங்க, நமக்கு ஏதோ பிரச்சனை தரப்போகுது,
ஏன்னா கடலில் போயிட்டுருக்குறாங்க, எதிர்காற்று வீசுது, தொடர்ந்து இவங்க அக்கறைக்கு போகணும், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும். ஆனால் இவங்களால போக முடியல. இப்போ போக முடியாத ஒரு பக்கம், ரெண்டாவது கலக்கம் அடைந்து என்ன சம்பவம் நடக்குதுங்கிறத பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு பயம். அடுத்தது, உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். இப்போது இயேசு மலையில் இருக்கார், இவங்க கடல் இருக்கிறாங்க. இப்போது இயேசு கடல் மேல் நடந்து அவங்க இடத்துல வந்தார். ஆனால் இவங்க அதை பார்த்துமே, அவரை பார்த்துமே இயேசுங்கிறது புரிஞ்சிக்க முடியல. இப்போது அது ஒரு பக்கம் இருந்து, ரெண்டாவது பயம். இப்போ இவங்களுக்கு தான் இயேசு அப்போது அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார், அசுத்தாவிகளை விரட்டுங்க, அசுத்தாவிகளை நீக்குங்க அப்படின்னார். இவங்க அந்த ஒரு தைரியம் உள்ள விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தால் இந்த ஆவி நினச்சி பயப்பட வேண்டியதே இல்லை. அப்போஸ்தலருக்கு இப்போ தான் அதிகாரம் கொடுத்து அனுப்புனார். கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்குள்ள அதை மறந்துட்டாங்க. அவைகளை துரத்தலைங்கிறாரு. 12 அப்போஸ்தலர் நமக்கு அதிகாரம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தொல்லை பண்ணுற மாதிரி தான் நாம் அதை விரட்டிடலாமே. சரி, இதில் அவங்களுடைய விசுவாசம் பலப்படலை. இப்போ இயேசு பயந்த அந்த மக்களுக்கு திடம் கொள்ளுங்க, நான் தான்ட்டார். இப்போ பேதுருக்கிட்ட என்ன பிரச்சனை? பேதுரு அவரை நோக்கி 28 ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதுக்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, இப்போது கடல் மேல் நடந்து வந்தவர் இயேசுங்கிறதே இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. அவர் பேசுகிறதையும் இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறோம், யாருன்னு தெரியலனாலும் அந்த சத்தத்தை கேட்டால் நம்ம அடையாளப்படுத்திட முடியுமா இல்லைங்களா? இது கேட்ட வாய்ஸு, இது கொஞ்சம் தடுமாறும், ஒரு வார்த்தை நம்ம தொடர்ந்து பேசும்போது கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இயேசு நான் தான் அப்படிங்கிறாரு. ஆனால் பேதுருக்கு என்ன மாதிரி ஒரு சந்தேகம்? நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடுவேன். நீங்கள் தானே அப்படிங்கிறீங்க, சரி அதை நான் உறுதியாக நம்பணும், அதுக்கு எனக்கு நான் கடலில் உங்கள்கிட்ட வரணும் பாண்டாரு. நடந்து போகிறாரு, விசுவாசம் இருக்குது. ஆனால் காற்று பலமாக இருக்கிறத பார்த்தாரு, என்ன ஆகிட்டாருங்க? பயம். பாருங்கள், அதிகாரம் கொடுத்துருக்காரு, அந்த அதிகாரத்தை வச்சு அசுத்தாவிகளை விரட்ட முடியும். இயேசு நம்மோடு இருக்கார், இயேசு தான் நான் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் எது வந்தாலும் நம்மளுக்கு எது பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார். அந்த விசுவாசம் இல்லை. அதனால தான் இயேசு உடனே என்ன செய்யார்? அமிழ்ந்து போகிற அந்த மனுஷனை, ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னார். என்னை ரட்சியும்னு சொன்ன உடனே கையை நீட்டி பிடித்து அதோடு வீட்டில், அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ சத்தியம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலுமே அது வெறுமனே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது விசுவாசத்து நம்ம கை கொண்டு வாழலாம். உங்களுக்கு என்னங்க, நீங்கள் தேவனுடைய ஜனங்க, உங்களுக்கு என்னங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணால் போகுது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவார். அடுத்தவங்களுக்கு கூட விசுவாசம் இருக்குது. நமக்கு அவங்க சொல்லும்போதே உண்மையாலுமே விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இருந்தால், ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க அப்படின்பா. கொஞ்சம் சந்தேகப்படுறவங்களா இருந்தால், இது நீங்கள் தான் சொல்லிக்கணும், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் எல்லாம் ஜெபம் பண்ணால் எல்லாம் சேராதுங்க. சந்தேகம். தேவனுடைய பிள்ளைகளுங்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆராணிக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், குடும்பம் உட்காந்து பைபிள் படிக்கிறோம், எல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சாலுமே நமக்கு இருக்கிற விசுவாசம் பலவீனம். இப்போ இவங்களுக்கு அதான் நடந்துச்சு. இப்போ அடுத்தது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ பேதுரும் இயேசு கடல் ஏறிட்டாங்க, காற்று அமர்ந்துருச்சு. 33 அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை படிந்து கொண்டார்கள். மற்ற மக்களுக்கு என்ன ஆகுதுங்க? விசுவாசம். இவர் உண்மையாலுமே தேவகுமாரன். அப்போ நம்மோடு இருக்கிறவர் தேவன், நம்மோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நம்ம இடத்துல இருக்கிறது சத்தியம். அதே சத்தியம் நம்மளை தேவனை இடத்துல விசுவாசத்தை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது. இந்த வசனங்களெல்லாம் இவ்வளோ தூரம் நம்மகிட்ட இருந்து நம்ம ஏன் சந்தேகப்படணும்? நம்ம ஏன் அற்ப விசுவாசியாக இருக்கணும்? ஆனால் இவங்க யார்? அப்போஸ்தலர்கள். அப்போது நம்ம தேவ பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது, உண்மையாலுமே அதுக்கான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான்,
அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு, அசுத்தாவிகளை விரட்டுங்கள், சகல நோய்களை சுகமாக்குன்னு சொல்லி அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இப்போ அந்த அதிகாரம் இருக்கிற இந்த அப்போஸ்தலரிடத்துல இப்போ ஒருவன் தன் மகனுடைய வேதனைக்காக வியாதிக்காக வந்து சுகம் கிடைக்க கொண்டு வந்தார். இப்போ அவங்களால என்ன செய்ய முடியல? அப்போஸ்தலரால சொஸ்தமாக்க அந்த அப்போஸ்தலராலே கூடாமல் போயிட்டு. அதிகாரம் இருந்து அவங்களால செய்ய முடியல. என்ன காரணம்? தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம சில இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுங்கிறோம், நமக்கு இன்னும் நமக்கு கிடைக்கல. அவன் எதிர்பார்க்கறது இன்னும் வந்து சேரல. காரணம் என்ன? நம்ம இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுங்கிற அந்த வார்த்தை தான் இருக்குது, விசுவாசம் இருக்கு இல்லையே. இப்போ அடுத்தது பாருங்கள், இயேசு பிரயோத்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஏன் அப்போஸ்தலராலே சுகமாக்க முடியல? விசுவாசம் இல்லாத சந்ததி. அப்போஸ்தலர் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கும்படி கூட வச்சுக்கிட்டாரு, சத்தியம் சொல்கிறாரு, அதிகாரம் கொடுத்துருக்காரு. இருந்து அவங்களுக்குள்ள விசுவாசம் இன்னும் உறுதியாக வரல. இப்போ அதனால் என்ன செய்யார்? 18 இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இயேசுவாலே முடியும் நம்பி வந்த அந்த மனுஷனுக்கு இப்போ சுகம் கிடச்சிருச்சு. இதே இயேசுனுடைய அப்போஸ்தலராலே இவங்களை சுகமாக்க முடியும் நம்பி வந்தார், ஆனால் அவங்களால செய்ய முடியல. இப்போ வசனம் அழகாக இயேசு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், 19 அப்போஸ்தலர் கண்ணு முன்னாடியே இந்த அசுத்தாவி, இந்த பலவீனம் இந்த மனுஷனை விட்டு நீங்கிச்சு, நம்மால் நீக்க முடியல. எப்படி? இப்போ அவங்க அந்த அப்பாவுக்கும் ஒரு கேள்வி, அப்போஸ்தலருக்கு கேள்வி, இயேசுக்கு கேள்வி இல்லை. எதனாலும் சொல்லிட்டு அற்ப விசுவாசம் உங்கள்கிட்ட, விசுவாசம் இல்லாத மக்கள் நீங்கள் எப்படி இதை செய்ய முடியிட்டார்? அதிகாரம் இருந்துமே விசுவாசம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வசனம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்துமே விசுவாசம் இல்லை, அது வசனங்கள் நமக்கு பிரயோஜனப்படாது. 19 அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டாங்க. சம்பவம் நடந்து போயிடுச்சு, ஆனால் தனிமையாக வந்து ஏன் எங்களால் அது முடியல? அழகாக இருதில் அதுக்கான காரணம், அதுக்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. பேதர் கடல் மேல் நடந்து போய் இயேசுவிடத்தில் போனார், ஆனால் கடலில் அவிழ்ந்து போகிறத பார்த்து பயந்துட்டார். இயேசு அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயினார். 17 20 வசனத்தில் படிக்கும் பொழுது, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, சந்தேகம், அவிசுவாசம், அதனால தான் இது முடியலன்ட்டார். அடுத்தது பாருங்கள், அப்புறம் போய் என்று சொல், அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுவேன். உங்களால் முடியும், ஏன்னா உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் அதை நீங்கள் செய்ய முடியலன்னா விசுவாசம் உங்களுக்கு இல்லை. திறமை இல்லாமல் நம்ம கையில் என்ன பொருள் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, திறமை இல்லை, என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு தாளந்து வாங்கின மனுஷன் திறமை இருக்குது, அதனால தான் அந்த மனுஷன் ஒரு தாளந்து கொடுத்தார். அதை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியும்னு தெரியுது, ஆனால் வாங்கினவருக்கு அதை செய்ய தெரியல, பயன்படுத்த தெரியல, புதைச்சி வச்சிட்டார். இப்போ இந்த மனுஷன் சரி, இந்த அப்போஸ்தலர்கள் விசுவாசம் இல்லாதனால அந்த அசுத்தாவை விரட்ட முடியல. சரி, 2வது காரணம் வசனம் 21, இதை ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ இவங்களுக்குள்ள எது குறைவுபட்ட மாதிரி தெரியுதுங்க? ஜெபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது, உபவாசம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம விசுவாசிகளுங்கிறோம், எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம்? தேவ பிள்ளைகளுங்கிறோம், எத்தனை முறை நம்ம ஜெபம் பண்ணுறோம்? டைமே இல்லைங்க, போக போக அப்படியே பேசிட்டு போகலாம், சரி மறுபடியும் சேர்த்து பண்ணிக்கலாம், நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். இயேசு மலையில் தனிமையாக போய் ஜெபம் பண்ணார், கடலில் வந்து அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார். ஜெபம் இருக்குது, அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். இப்போ விசுவாசம் குறைவு, ஜெபம் குறைவு, உபவாசம் கூட சில நேரத்தில் இருந்து தான் செய்ய வேண்டியிருக்குது. நம்ம உபவாசம் இருக்கணுமா? உங்கள் விருப்பம். அது எப்படி இருக்கணும்? அந்த உபவாசம் இருந்து யாருக்கு தெரியணும், யாருக்கு தெரியக்கூடாது, வசனம் சொல்லுது. அது மாதிரி நாம் இருந்து ஜெபம் பண்ணலாம். இப்போ வெறுமனே தேவப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் எல்லாமே கிடச்சிடாது. விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். வசனம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது.
அப்போஸ்தலரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு இயேசு சொல்கிறாரு. எப்போ? விசுவாசம் இருந்தால், சந்தேகப்படாமல் இருந்தால், அவிசுவாசம் இல்லாத இருந்தால். ஜெபம் எப்பவுமே அவங்க வாழ்க்கையில் இருக்கும். இயேசு அதான் உபவாசமும் ஜெபம் இருந்தால் இது நடக்கும். அப்போது அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக அப்போஸ்தலர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, செய்ய முடியும்னு நினைக்கல. சரி, நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் குறைப்பட்டது அவங்களுக்கு இயேசு உணர்த்துறார். நமக்கும் அப்படித்தான். வாரம் ஜெபம் நடக்குது, வாரம் ஆராதனை, குடும்பம் நாங்கள்லாம் வசனத்தை படிக்கிறோம், நல்ல விஷயம். அது விசுவாசத்தோடு இருக்கும். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுக்காக இதை செய்கிறோம், இது நம்முடைய விசுவாசம் வளர்ச்சிக்கு கிறிஸ்துவை போல வளர்ந்து வருவதற்கு இது உதவி செய்கிற அந்த இதயத்தோடு படிப்போம். அந்த இதயம் இல்லாமல் நீங்கள் படித்தாலும் சரி, நான் போதிச்சாலும் சம்பவங்கள் வேலைகள் நடந்துட்டு போயிடும், பலன் தராது. அதனால் அந்த மாதிரி ஒரு விசுவாச பலவீனமோ அவிசுவாசமோ ஜெபக்குறைவோ இது உபவாசம் அந்த நிலை குறைவாக இருந்தாலும் கர்த்தர் சித்தமானால் நாம் அதை சரிப்படுத்திக் கொள்வோம், அதிகப்படுத்திக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமானபடி விசுவாசம் வளர்ந்து வருவதற்கு தேவன் உதவி செய்வாராக.